love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்டர் 21 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த சாப்டர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டேன். அதாவது வந்து அந்த வாரிசு வந்து அதை எடுத்துப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து இன்னும் அந்த அந்த சொத்தை வந்து அப்பாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்க, வாரிசு எடுத்துவாங்க பார்த்தீங்களா, அதான இன்ஹெரிட்டன்ஸ். அது வந்து ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போது இது வந்து கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு இது பைத்தனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே. போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம், அந்த கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா எப்படி, அது எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம வந்து ஒன்றும் பெருசாக வந்து அதாவது ஒரு இஃப் தென் எல்ஸ் லூப்பில் வந்து டே பிரசன்னா ஒரு இஃப் தென் எல்ஸ்னால் இப்போ எனக்கு தெரியும் இதான் கண்டிஷன் இப்படி போடலாம்டா, இந்த மாதிரி எழுதுறா, நம்ம கிளாஸ் எனக்கு தெரியலடா, ஜஸ்ட் என்னால் இதுதான்டா பண்ண முடியுதுன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போக போக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே உடனே வந்துடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக இருங்க, அதான் உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன். இப்போது இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அடுத்த ப்ரோக்ரெஷன், கிளாஸ்லேருந்து அடுத்த ப்ரோக்ரெஷன். ஸோ கிளாஸ்லேருந்து அடுத்த ப்ரோக்ரெஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்க, இப்போது உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சொத்து இருக்குது, ஓகே, அண்ட் அவங்க காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகே, சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து உங்கள் டைனமிக்ஸு. டே பிரச்சனை நீ சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலடா, எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கேட்காதீங்க, ஓகே. எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைங்க, எனக்கு வந்து எங்கள் அப்பா கொடுப்பாரு, எங்கள் அப்பா அம்மா கொடுப்பாங்க எனக்கே தெரியல, அப்புறம் தானே உங்கள் ஃபேமிலிக்கு வரத்துக்கு. அதனால இன்ஹெரிட்டன்ஸ்னால் எப்படின்னா அந்த மாதிரி சில சமயம் மனைவிக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும், புருஷனுக்கும் கிடைக்கும், அதுவும் அந்த கேஸஸும் பார்த்துருக்கேன் நான், ஓகே. ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் பேசிக்காக என்னென்னா ஒரு பேரண்ட் வந்து டோட்டலாக அந்த இது இருக்கிறது, இது அந்த பேரண்ட் கிளாஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேஸ், இது வந்து பேஸ் ஆஃப் த பிரமிட். அதாவது என்ன சொல்கிறது, ஆதி மூலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே. அதுக்கப்புறம் வாங்குறவங்க வந்து நம்மளா வாங்குறவங்க தானே. ஸோ வாங்குறவங்க வந்து டிரைவ்டு, ஓகே, இது பேர் டிரைவ்டு கிளாஸ், அதுக்கு பேர் பேஸ் கிளாஸ், ஓகே. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அடுத்த இதுக்கு போகலாம். இப்போது உங்களுக்கு ஒன்று காமிக்கிறோம் பாருங்களேன். இது பேர் என்ன, நம்ம கிளாஸ். இந்த கிளாஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஒரு கிளாஸு, அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செல்ஃப், இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஐனெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேமாக போட்டுக்கோ, செல்ஃப் டாட் எல்ஏம் லாஸ்ட் நேமாக போட்டுக்கோ, இது மாதிரி போட்டுக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த பிரிண்ட் செல்ஃப், இதை பிரிண்ட் பண்ணு எப்படின்னா இந்த செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் செல்ஃப் டாட் லாஸ்ட் நேம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், சரியா. என்னடா சொல்கிற நீ, ஆனால் எனக்கு எங்கே ஃபர்ஸ்ட் நேம் எங்கடா லாஸ்ட் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் வந்து இங்கே வரவே இல்லை, ஓகேவா. ஆனால் இந்த எக்ஸை வந்து நான் பர்சனாக கூப்பிட்றேன். இந்த பர்சன் யார், மூலம், பேஸு. அதில் ஜான் டோவா கூப்பிட்றேன், அவனை இந்த எக்ஸ் டாட் பிரிண்ட் நேம்னு சொல்லிட்டு புதுசாக போடுறேன், ஓகே. இப்போது இதை பாருங்கள், இது தாங்க கான்செப்டு. இது வந்து இன்ஹெரிட் பண்ணிடுச்சு. அந்த எக்ஸ் ஈக்குவல்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இது இன்ஹெரிட் பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் பண்ணிடுச்சு, அவ்வளோதான் விஷயம். இப்போ அடுத்ததுக்கெலாம் போகலாமா, சூப்பராக. இப்போ அடுத்ததுக்கெலாம் போகலாம். ஒரு பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செந்த பேரண்ட் கிளாஸே ஒரு பேராமீட்டர் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம வந்து கிளாஸு, அந்த கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இது வந்து ஸ்டூடெண்ட்டு, இது வந்து அவங்க அப்பா, பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் தான் பாஸ், ஓகே. இப்போ அடுத்தது பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த என்டையர் கமாண்ட் எடுக்கிறோம், நம்ம இதை டிசைட் பண்ணுறோம் பாருங்கள், டிசைட் பண்ணி அவங்க சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாட்டு கிளாஸ் டெஃபினேஷன், இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் அதுக்கு பெல்ஸ் அதை வந்து கிளாமர் ஆக்குறோம், நம்ம கிளாமர் ஆக்குறோம். இந்த செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம்ட்டு இதே பையன் அப்பன்ட்டு அம்மாட்டு இன்ஹெரிட் பண்ணியாச்சு, பாஸு. இப்போது இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து மைக் ஓல்சன், அதுக்கு வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த எக்ஸ் டாட் பிரிண்ட் நேம்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அவ்வளோதான் மேட்ரு, இன்ஹெரிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்ப்போமா. இதில் என்ன பெரிய வித்தியாசம் வந்தது, ஃபஸ்ட்டு சேமு, செகண்டு சேமு. இவன் வந்து இன்ஹெரிட் பண்ணுறான், ஆனால் இதே மாதிரி பண்ணுறான். அப்புறம் இந்த பர்சன் டாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக
ஓகே, இந்த இடத்துல நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பர்சன் டாட்லேயும் நம்ம இங்கே பண்ணிவிட்டு இதை பண்ணுறோம். கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான், ஏன்னா ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸு. பாருங்கள், அவ்வளோதான். உங்கள் இஷ்டம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், நான் தலையிடல. இப்போ இங்கே பாருங்கள், இந்த சூப்பர்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த சூப்பர் வார்த்தை ரொம்ப அருமை. நமக்கு சூப்பர் 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 நமக்கு சொல்லி நமக்கு பழக்கம். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டே கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, செகண்டே அதை கிளாமர் ஆக்கியாச்சு, தேர்டே பையனோ பொண்ணோ வந்தாச்சு, அவங்க இன்ஹெரிட் அப்பான்ட்டு அம்மாட்டு இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இது என்னடா இது சூப்பரு, அது ஏன்டா வந்து எஃப் நேம் எல் நேம்னு சொல்லிட்டு போடுற, ஏன்னா இதே ஆன்சர் தான் கொடுக்க போகுது. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், இப்போ டெஃபினேஷன் பாருங்களேன். இந்த சூப்பர் ஃபங்க்ஷன் வந்து will make the child class inherit all the methods and property from its parents. அதனால தான் அது சூப்பரு. இந்த சூப்பர்னு ஒன்று போட்டு இதை போட்டு ஒரு டாட்டை போட்டிங்கன்னா அப்படியே அது இழுத்துருச்சு, மிச்சப்படி எல்லாமே சேமு, அதனால தான் அது சூப்பரு. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்டே கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, இதை கிளாமர் ஆக்கியாச்சு. இப்போ இந்த சூப்பர் போட்டு பையனோ பொண்ணோ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம், கிராஜுவேஷன் ஏன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். இது வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ்லேயே கிடையாது. நீங்கள் கூட சம்பாதிக்கலாம் இல்லையா, நீங்கள் கூட கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இல்லையா, கரெக்ட் தானே? இது வந்து அங்கேருந்து வரல, எல்லாமே உங்கள் அப்பா அம்மா தான் கொடுக்கணுமா, இல்லை புருஷனோ பொண்டாட்டி தான் கொடுக்கணுமா, நீங்களும் கொஞ்சம் பண்ணலாம் இல்லையா, நமக்கு இல்லையா திறமை இருக்கு இல்லையா? அதை பண்ணிவிட்டு இதை ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறேன். அப்புறம் இதை வந்து எக்ஸ் டாட் கிராஜுவேஷன் இயர்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஓகே, ஏன்னா செல்ஃப் டாட் கிராஜுவேஷன் இந்த ஸ்டூடெண்ட்டே நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு, அப்போ இந்த செல்ஃபும் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா கிராஜுவேஷனாக பாருங்கள், அவ்வளோதான். 29% நீங்கள் சம்பாதிச்சு தான் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சு, கிளாமர் ஆக்கியாச்சு, பையனோ பொண்ணோ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம 2019 கொடுத்தோம், ஆனால் இந்த இடத்துல இயர் மட்டும் தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த பையனோ பொண்ணோ அப்பன்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் சொத்து இங்கே இருக்க 2019 சொல்லிட்டு இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஆன்சரை பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். இப்போ இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம், சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, இது கிளாமர் ஆக்கியாச்சு, இது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பையனோ பொண்ணோ அப்பன்ட்டு அம்மாட்டோ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதோட இது எல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், வெல்கம் செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெல்கம் செல்ஃபு இங்கேருந்து வருது, இல்லை இதை கூட வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து வருது. நம்ம என்ன சொல்கிறோம், அதை பிரிண்ட் வெல்கம் self dot first name self dot last name to the class of self dot graduation year, இந்த இயர் வந்து இங்கே. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் மைக்கு ஆல்ஸ்னு இது அப்படியே ரன் டைம் பராமரில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் மைக் ஆல்ஸ் டு த கிளாஸ் ஆஃப் 2019 டக்குன்னு நம்ம அடிக்கிறது அதில் ஆட்டோமேட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க விஷயம். இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் தானே போகுது, அதான் விஷயம். அதான் இங்கே பண்ணோம், அதான் பைத்தன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இங்கே பாருங்கள், கிளாஸை டிஃபைன் பண்ணியாச்சு, இந்த கிளாமர் ஆக்கியாச்சு, பையனோ பொண்ணோ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணுறோம், இதை பாஸ் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம், வெறும் மைக்கு தான் கொடுக்கும், அவ்வளோதான் விஷயம். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னால் இவ்வளோ தான் நண்பர்களே. கிளாஸோட கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அண்ட் சின்ஸ் இந்த லெக்ஷன் திரும்பி பார்க்கறதுனால கிளாஸை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். எதை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டாக ஒரு கேஸ் பண்ணால் தான் நமக்கு புரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும். அடுத்த முறை சந்திக்கும் வரை நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்துக்கு கொடுத்து நான் தேங்க் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.